Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடந்த சில நாட்களாக அதிமுகவில் மையம் கொண்டிருந்த செங்கோட்டையன் புயல் ஓரளவுக்கு வேகத்தை குறைத்திருக்கிறது என்றாலும் பின்னணியில் என்னென்னவெல்லாம் நடந்தது என பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் தொடங்கி பேரவையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் வரை எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பல வகைகளில் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் சமாதானம் செய்யும் முயற்சியில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் அடங்கிய குழுவை அனுப்பிய நிலையில் இந்த குழு பேரவைக்கு வந்த செங்கோட்டையனை தனியாக சந்தித்து பேசி சமாதானப்படுத்தியது. இந்த சமாதான முயற்சிக்கு பலன் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செங்கோட்டையனின் மனக்கசப்புக்கு காரணம் அந்த மாவட்டத்தின் மற்றொரு அதிமுக புள்ளியான KC கருப்பண்ணன் தான் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கும் இடையே 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்தே மனக்கசப்பு தொடங்கிவிட்டது என கூறப்படுகிறது. ஈரோடு மேற்கு மாவட்டம் செங்கோட்டையன் கட்டுப்பாட்டிலும் ஈரோடு கிழக்கு மாவட்டம் KC கருப்பண்ணன் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் நிலையில் மேற்கு மாவட்டத்தில் வரும் அந்தியூர் தொகுதிதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளி என்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அந்தியூர் தொகுதியில் செங்கோட்டையனின் ஆதரவாளர் சண்முகவேல் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அது ஏற்கனவே MLA-வாக இருந்த ராஜாவுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. அதில் இருந்து செங்கோட்டையனிடம் பாராமுகம் காட்டி வந்த ராஜா வேண்டுமென்றே KC கருப்பண்ணனிடம் நெருக்கம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. மேற்கு மாவட்டத்தில் வரும் அந்தியூர் தொகுதியில் KC கருப்பண்ணனை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துவது, பேனர்களில் செங்கோட்டையனின் புகைப்படங்களை தவிர்ப்பது என பகையை வளர்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ராஜாவுக்கு எதிராக செங்கோட்டையன் நிறுத்திய வேட்பாளர் தேர்தலில் தோற்று போனது செங்கோட்டையனுக்கு மிகவும் எரிச்சலை கொடுத்திருக்கிறது. மேலும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட ராஜாவின் உள்ளடி வேலையால் தான் அந்தியூர் தொகுதி அதிமுக கையை விட்டு போனதாக நம்ப தொடங்கிய செங்கோட்டையன் ராஜா மீது நடவடிக்கை எடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு மற்றொரு எதிரியாக அறியப்பட்ட VK சின்னசாமியின் மகன் சிவக்குமாரும் அடிக்கடி உள்ளடி வேலை மூலமாக குடைச்சல் கொடுத்து வரவே இருவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி செங்கோட்டையன் புகார் கொடுக்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ புகாரை உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது யார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி செங்கோட்டையன் புகார் அளித்தாரோ அந்த இருவருக்குமே அம்மா பேரவையில் மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாத இறுதியில் இருவருக்கும் அம்மா பேரவையில் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அது சீனியரான செங்கோட்டையனுக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் தான் அதிமுகவில் சீனியர் என்ற நிலையில் உறவுக்கார பாசத்தில் KC கருப்பண்ணனுக்கு ஆதரவாக தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி திரும்பியதுதான் செங்கோட்டையனின் அதிருப்திக்கு முழு முதல் காரணமா? ராஜாவும் KC கருப்பண்ணனும் சேர்ந்து கொண்டு செங்கோட்டையனுக்கு எதிராக செய்த உள்ளடி வேலைகள் மாவட்டத்தை தாண்டி மற்ற இடங்களிலும் பிரதிபலித்திருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் MGR காலம் தொடங்கி 9 முறை MLA-வாக இருந்த செங்கோட்டையனுக்கு வரும் தேர்தலில் சீட்டு கொடுக்க விடக்கூடாது என்ற அளவுக்கு உள்ளடி வேலைகள் எல்லை மீறியது அவருக்கு பதற்றத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தனது இருப்பை தலைமைக்கு புரிய வைக்க சைலண்ட் தர்ம யுத்தத்தை நடத்திய செங்கோட்டையனை முன்னாள் அமைச்சர்கள் குழுவை வைத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு சமாதானப்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் உட்கட்சி பூசல் என்ற பிம்பம் அதிமுகவின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதால் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருப்பதாக கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.